ஏதோ பதில் சொல்லுங்க. எப்போ நம்ம நம்ம ரொம்ப ரொம்ப நிறைய வேலை செஞ்சுட்டோம், இந்த நிலையில கூட நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். இதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ ரிலாக்ஸ் பண்ணுறது ரொம்ப டைட் பண்ணாமல் மெதுவாக பண்ணணும். இப்போ காலையில் சேர்த்துக்கும் டைட் பக்கத்தில் வச்சுங்க. கொஞ்சம் புது தண்ணியாக இப்போ பாதத்தை மட்டும் பண்ண போகிறோம். முன்பக்கம் பெண்ட் பண்ணுங்க, டைட் பண்ணுங்க. ஒரு 5 எண்ணிக்கை 1 2 3 4 5. அதில் பின்பக்கம் டைட் பண்ணுங்க. 1 2 3 4 5. மறுபடியும் பின்பக்கம் 1 2 3 4 5. மறுபடியும் பின்பக்கம் 1 2 3 4 5. மறுபடியும் பின்பக்கம் 1 2 3 4 5. பின்பக்கம் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். எப்பவுமே ரிலாக்ஸ் பண்ணி கண்ணை மூடி நம்ம ஃபீல் பண்ணலாம். மூச்சு காற்று முடிக்கணும். நம்ம வயசு பண்ணணும். சில பெயின் தெரியும். அந்த பெயினை ரிலாக்ஸ் மனசில் சொன்னால் போதும். நம்ம உடல் பக்கம் எல்லா பார்ட்ஸும் நம்ம கவனத்தை கொண்டு போனால் போதும், ஆட்டோமேட்டிக் அது ரிலீவ் ஆகிடும். இப்போ என்னாச்சு, முன்பக்கம் பண்ணோம். இப்போ அதே பக்கவாட்டத்தில் சைடில் கொடுப்பாங்க. இப்போ நம்ம பக்கவாட்டில் கொண்டு வந்து முன்பக்கம் பெண் பண்ணணும். 1 2 3 4 அதே வெளிப்பக்கம் 1 2 3 4 மறுபடியும் உள்பக்கம் 1 2 3 4 வெளிப்பக்கம் 1 2 3 4 உள்பக்கம் 1 2 3 4 வெளிப்பக்கம். ஓகே, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் போகிறப்பவே காலை பிடிச்சிட்டு கை பிடிச்சி கண்ணை முடியும். இது முடிஞ்சு இதே ரொட்டேஷன் வட்டமாக 2 காலம் சேர்த்து 1 2 3. வேகம் கூடாது. இதில் என்னன்னா ஜிம்மு மாதிரி பண்ணக்கூடாது. 2 நிமிஷம் மெதுவாக ஒவ்வொரு முன்னாடி சைக்கிள் என்ன ஆகுது, நேராக வரும்போது என்ன ஆகுது, லெஃப்டில் போகும்போது என்ன அதுக்கு நம்ம கவனத்தை கொண்டு போகணும். இப்படி 2 கூட பண்ணி தப்புனா ஸ்லோவாக கவனிச்சு பண்ணணும். அதான் முக்கியம். நான் ஜிம் மாதிரி ஒன்றே பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்னா நீ பண்ணுறது பலன் கிடையாது. அது ரைட் சுகம் சிரம் ஆசனம். அது சுகமாக இருக்கணும், ஆசனமாக இருக்கணும், சிரமப்படாமல் இருக்கணும். அது ஆப்போசிட் சுற்றுங்க. நம்மளும் இப்படி சுற்றி முடிச்சிடுவோம். என்ன ஆகும், அதுதான் வழி ஆரம்பிச்சிடும். எவ்வளோ ஸ்லோவாக